ஓம் சாந்தி. 25/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆவதற்கான ஒரே ஒரு உபாயம், அதாவது பரிகாரம், தந்தையினுடைய நினைவு. நினைவின் முயற்சி தான் கடைசியில் பயன்படும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த ஒரு திலகத்தை வைப்பதால் சொர்க்கத்தின் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும்? பதில்: சங்கம யுகத்தில் இதே திலகத்தை வைத்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஆத்மா, ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். நான் சரீரம் அல்ல. உள்ளுக்குள் இதையே மனனம் செய்து கொண்டிருங்கள். அதாவது, நான் ஆத்மா, நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபாவும் புள்ளியாக உள்ளார், நானும் புள்ளியாக உள்ளேன். இந்த திலகத்தின் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். பாபா சொல்கிறார், நான் கேரண்டி தருகின்றேன். நீங்கள் நினைவு செய்வீர்களானால் அரை கல்பத்திற்கு அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் பாவனமாக முடியும். இதே ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி என்றாலே இதுதான். அந்த முயற்சியில் குழந்தைகள் ஈடுபடுவதே இல்லை. மாயா அதிகமாக தொந்தரவு செய்கிறது. ஒரு தந்தையின் நினைவை மறக்கும்படி செய்து விடுகின்றது. மற்றவர்களின் நினைவு வந்து விடுகின்றது. தந்தை அல்லது நாயகனை நினைவு செய்வதே இல்லை. இப்படிப்பட்ட நாயகனை குறைந்தது 8 மணி நேரமாவது நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதற்கான சேவையையும் கொடுக்க வேண்டும். அதாவது, நாயகனை நினைவு செய்வதற்கான உதவியை செய்ய வேண்டும். அல்லது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் மிக பெரிய முயற்சியாகும். எந்த உறவில் பாபாவை நினைவு செய்யணுமோ அந்த உறவில் நம்ம நினைவு செய்யலாம். தந்தையாகவும் நினைக்கலாம், நாயகனாகவும் நினைக்கலாம். ஆக மொத்தம் 8 மணி நேரம் நினைக்கணும். அதுதான் பாபாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முயற்சியை அதிகம் செய்ய வேண்டும். காலையில் குளியல் முதலியன செய்துவிட்ட பிறகு தனிமையில் மேலே மொட்டை மாடியில் அல்லது ஹாலில் அமர்ந்து கூட இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். எவ்வளவு தனிமை உள்ளதோ அவ்வளவு நல்லது. தனியாக இருந்து இந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்றாரு பாபா. அநேக குழந்தைகள் தந்தையை மறந்து விடுகின்றனர். அதனால் அதிக ஏமாற்றத்தை அடைகின்றனர். ராவணன் அதிகமாக ஏமாற்றக்கூடியவன். அரை கல்பத்தின் விரோதி ராவணன் ஆவான். அதனால் பாபா சொல்கிறார், தினந்தோறும் காலையில் எழுந்து விசார சாகர மந்தனம் செய்யுங்கள் மற்றும் இதற்கான சார்ட்டையும் வையுங்கள். எவ்வளவு நேரம் நாம் பாபாவை நினைவு செய்தோம்? எவ்வளவு கரை நீங்கி இருக்கின்றது? அனைத்துமே நினைவின் ஆதாரத்தில்தான் உள்ளது. குழந்தைகள் தங்களின் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் கடைசியில் மிக மிக வருத்தப்படுவீர்கள். அதிகமாக ஏமாற்றத்தையும் அடைவீர்கள். ஏதேனும் அப்படி வேகமாக அடி விழும் மாயா ஒரேடியாக முகத்தை கருப்பாக்கி விடும். அந்த அளவுக்கு அடி பெருசாக இருக்குன்றார் பாபா. முகமே கருப்பாயிடுமா. முகத்தை வெள்ளையாக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார். இந்த சமயம் அனைவருமே ஒருவரை ஒருவர் முகத்தை முற்றிலும் கருப்பாகத்தான் ஆக்கி கொண்டுள்ளனர். வெள்ளையாக ஆக்குபவர் ஒரே ஒரு தந்தைதான். அதாவது நம்மளை தூய்மைப்படுத்துகிறவர் ஒரு அப்பா தான். அவருடைய நினைவினால்தான் நீங்கள் தூய்மையான சொர்க்கத்தின் எஜமானராக ஆவீர்கள். தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் நம்முடைய இனிமையிலும் இனிமையான தந்தையை ஒரு நாளில் எவ்வளவு நினைவு செய்கின்றோம்? தூக்கத்திலோ எந்த ஒரு பாவமும் நடப்பதில்லை. அசரீரி ஆகிவிடுகின்றனர். மற்றபடி பகலில் அநேக பாவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன.
மேலும் பழைய பாவங்களும் நிறைய உள்ளன. நினைவின் முயற்சியை செய்ய வேண்டும். இங்கே வருகிறீர்கள் என்றால் இந்த முயற்சியை அதிகம் செய்ய வேண்டும். சென்டருக்கு வர்றோம் அப்படின்னாலே இந்த பயிற்சியை அடிக்கடி செய்து பார்க்கணும். இதில் தான் உங்களுக்கு முயற்சி அதிகம் தேவைன்றார் பாபா. தன்னை ஆத்மான்னு நினைங்க. எவ்வளோ நேரம் நான் பாபாவை நினச்சேன், எந்த ஒரு பாவமும் என் மூலமாக நடக்கலையா அப்படிலாம் செக் பண்ணணும். முயற்சி செய்யாதவர்கள் விக்னங்களை ஏற்படுத்துவார்கள். இவை அவ்வளவு நுட்பமான விஷயங்களாகும். நீங்களும் இப்போது அறிவீர்கள், பிறகு ஒருபொழுதும் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். பாபா இப்பொழுதுதான் ஆஸ்தியை தருகிறார். பிறகு அரை கல்பத்திற்கு கவலையற்ற நிலையில் இருப்பீர்கள். லௌகீக தந்தையின் சிந்தனை மற்றும் இந்த எல்லையற்ற தந்தையின் சிந்தனைக்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது. லௌகீக தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தினுடைய விஷயந்தான். இவர் நமக்கு 5000 காலங்களுடைய விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர். அதனால எல்லைக்கு உட்பட்ட அப்பாவுக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. உண்மையான பிராமணன் என்றால் அவருடைய புத்தியில் நல்லபடியாக இந்த ஞானம் பதியும். இல்லை என்றால் பதியாது. நினைவு நிலைக்காது. அனைத்துமே பாபாவை நினைவு செய்வதன் ஆதாரத்தில்தான் உள்ளது. பாபா தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்கிறார். ஹே குழந்தைகளே என்று ஆத்மாக்களுக்குத்தான் சொல்கிறார். அந்த நிராகார பரமாத்மாவும் கூட ஆத்மாக்களுக்குத்தான் சொல்லுவார். இந்த சாக்கார பிரம்ம பாபாவும் தந்தையை நினைவு செய், பரமாத்மாவை நினைவு செய்ன்னு சொல்கிறாரு. அந்த பரமாத்மாவும் ஆத்மாக்களுக்கு இதே தான் சொல்கிறாரு, என்னை நினைவு செய் அப்படின்னு. முக்கியமான விஷயமே இதுதான். யாராவது வந்தால் கூட அவர்களுக்கும் முதலில் அப்பாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். மற்றபடி வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதை மட்டும் சொல்லுங்கள், ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. இதைத்தான் உள்ளுக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கவும் வேண்டும். சத்தியுகத்திலும் நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்தீர்கள். ஆனால் தந்தையை அறிய மாட்டீர்கள். நான் ஆத்மா, சரீரத்தை விடுகிறோம், பிறகு வேறொன்றை எடுக்கின்றோம். டிராமாவின் அனுசாரம் உங்களுடைய பார்ட்டு இது போலத்தான் அங்கு உள்ளது. அதனால் உங்களுடைய ஆயுள் அங்கே நீண்டதாக இருக்கும். தூய்மையாக இருப்பீர்கள். சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருக்கும். கலியுகத்தில் குறைந்து விடுகின்றன. அங்கே இருப்பவர்கள் யோகிகள், இங்கே இருப்பவர்கள் போகிகள். யோகிகள் தூய்மையாக இருப்பார்கள். அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. ஆயுள் நீண்டதாக இருக்கும். குழந்தைகள், இப்பொழுது நீங்கள் மிகவும் ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். அதனால் பாபாவுக்கு இரக்கம் வருகின்றது. வயதான மாதர்கள் முதலிய உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தந்தை தருவதில்லை. வயதான மாதர்கள் பாமரர்களாக அப்பாவிகள் என அழைக்கப்படுகின்றனர். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று வயதான மாதர்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்கலாம். கீதா பாடசாலைக்கு செல்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இது வயதானவர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாபா. குழந்தைகள் கண்காட்சிகள் முதலியவற்றில் எவ்வளவு செலவு செய்கின்றனர். எழுதவும் செய்கின்றார்கள். இன்னார் நன்றாக கவரப்பட்டார்கள். ஆனால் பாபா சொல்கிறார், ஒருவர் கூட இதுபோல் எழுதுவது இல்லை. நிச்சயமாக எல்லையற்ற தந்தை இந்த சமயம் இந்த பிரம்மா உடலில் வந்துள்ளார். அவர் மூலம்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க முடியும். இதனால் பாபா புரிந்து கொள்கிறார், ஒருவருக்கு கூட நிச்சயம் ஏற்படவில்லை என்று. கண்காட்சியில் வர்றாங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணி நம்ம கண்காட்சி வைக்கிறோம், எழுதி கூட போடுறோம் படத்தில். அதை பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி நல்லா கவரப்பட்டாங்க பாபா அப்படின்னு எழுதுகிறாங்களாம் லெட்டர். ஆனால் இப்படி ஒருத்தர் கூட எழுதுறது இல்லையா. பிரம்மா உடலில் சிவபாபா வந்துட்டார், அந்த நிச்சயம் எங்களுக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக அவர் மூலமாக ஆஸ்தி கிடைக்கும், இதை போன்று யாரும் எழுதுறது இல்லையா. அதனால் பாபாவும் என்ன நினைக்கிறாரா, இன்னும் நிச்சயம் வரல குழந்தைகளுக்கு அப்படின்னு நினைக்கிறாராம். மேலும் இந்த பழைய உலகத்தின் கணக்கு வழக்கையும் நாம் முடிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தூய்மை ஆகுவதற்கான யுக்தியும் சொல்லித் தருகிறார் தந்தை. இது கடைசி நேரம், தீர்ப்பு வழங்கும் நேரம்.
அனைத்தும் விநாசமாக வேண்டும். புது உலகத்தின் ஸ்தாபனை நடைபெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் இந்த மரண உலகத்தில் இந்த சரீரத்தை விட்டு பிறகு புது உலகமாகிய அமரலோகத்திற்கு வருவோம். நாம் படிப்பதே புது உலகத்திற்காகத்தான். புத்தி மூலமாக நல்லபடியாக காரியத்தை செய்ய வேண்டும். பிறகு புரிய வைக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட ராஜா ஆக முடியாது என்பது கிடையாது. யாராவது கல்லூரி மருத்துவமனை கட்டுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் அதற்கான பலன் கிடைக்கிறது. மருத்துவமனை கட்டுகின்றார்கள் என்றால் அடுத்த பிறவியில் நல்ல ஆரோக்கியமுடையவர்களாக இருப்பார்கள். சொல்லுகின்றார்கள் இல்லையா, இவருக்கு ஆயுள் முழுவதும் காய்ச்சலே வந்ததில்லை என்று. நீண்ட ஆயுள் இருக்கும். அதிகமாக தானம் முதலியன செய்துள்ளனர். மருத்துவமனை முதலியவற்றை கட்டுகின்றார்கள் என்றால் அப்போது ஆயுள் அதிகமாகும். இங்கோ யோகத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியம் செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். யோகத்தால் தான் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியத்தை பெறுகிறீர்கள். இதுவோ மிக பெரிய மருத்துவமனையாக, மிக பெரிய கல்லூரியாக உள்ளது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கு நல்லபடியாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் ராஜா ஆகணும்னா அந்த மாதிரி ஒரு பிறவியில் செய்தது அடுத்த பிறவியில் அவங்களுக்கு கிடைக்கிது. இங்கே நீங்கள் பலன் அடையணும்னா உங்களுக்கு யோக பலம் முக்கியன்றார். அங்கே ஒரு ஜென்ம விஷயம் பக்தி மார்க்கத்தில், இங்கே உங்களுக்கு 21 ஜென்ம விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. எங்கே சொற்பொழிவு இருந்தாலும் முதலில் சொல்லுங்கள். சிவபாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று. மேலும் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கே எஜமானர் ஆவீர்கள் என்று. எவ்வளவு எளிமையாக பாபா புரிய வைக்கின்றார். இதை மாதிரி சொற்பொழிவு ஆற்றக்கூடிய சமயத்தில் இதை மட்டும் சொன்னால் போதுன்றார் பாபா. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை நீங்கள் சொல்லித்தரணும். ஆத்மா பரமாத்மாவுடைய ஞானத்தை கொடுக்கணும். பாபாவும் ரொம்ப எளிமையான முறையில் தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், வெளியுலகத்தின் வீண் சிந்தனைகளை விட்டு தனிமையில் அமர்ந்து நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து விசார சாகர மந்தனம் செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணணும். மேலும் தனது சார்ட்டை வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எப்படி பக்தியில் தான புண்ணியத்திற்கு மகத்துவம் உள்ளதோ அதுபோன்று ஞான மார்க்கத்தில் நினைவுக்கு மகத்துவம் உள்ளது. நினைவினால் ஆத்மாவை சதா ஆரோக்கியமாக செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும். அசரீரியாக இருப்பதற்கான அபியாசத்தையும் செய்ய வேண்டும். வரதானம். கம்பைன்டு இணைந்த ரூபத்தின் சேவையின் மூலம் ஆத்மாக்களை நெருங்கிய தொடர்பிற்கு கொண்டு வரக்கூடிய கம்பைன்டு ரூபதாரி ஆகுங்கள். வெறும் பேச்சின் மூலம் சேவை செய்வதால் பிரஜைகளின் கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கின்றது. ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனால பிரஜைகளுடைய கூட்டம் உருவாகி கொண்டு இருக்குது. ஆனால் சப்தத்தை கடந்த மேலான நிலையில், அவ்வக்த நிலையில் நிலை பெற்று பின்னர் சப்தத்திற்கு வாருங்கள். முதலில் அவ்வக்த நிலை, பிறகு சப்தத்தில் வருவது. இத்தகைய இணைந்த ரூபத்தின் சேவைதான் வாரிசு குழந்தைகளை உருவாக்கும். சப்தத்தினால் கவரப்பட்ட ஆத்மாக்கள் பல சப்தங்களை கேட்கும்போது மீண்டும் அலைப்பாய தொடங்கி விடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் கம்பைன்டு ரூபதாரியாக மாறி கம்பைன்டு ரூபத்தின் மூலம் சேவை செய்தால் அவர்கள் மீது வேறு எந்த ரூபத்தின் தாக்கமும் ஏற்படாது. பாபா சொல்லுங்க, சேவை செய்யும்போது இந்த சப்தத்தால் நீங்கள் செய்யக்கூடிய சேவை செய்யும்போது பிரஜைகளை மட்டும்தான் உருவாக்க முடியும். ஆனால் வாரிசு குழந்தைகளை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுடைய நிலை அவ்வக்த நிலையில் இருக்கணும். பரந்தாம மேலான நிலையில் இருக்கணும். பரந்தாமத்தில் இருந்து அந்த சப்தத்திற்கு வாருங்கள். இந்த மாதிரி கம்பைன்டு ரூபத்தில் நீங்கள் சேவை செய்யும்போது, இணைந்த ரூப சேவை செய்யும்போது வாரிசு குழந்தைகளை உருவாக்க முடியும். ஸ்லோகன்.
சாதனங்களில் எல்லையற்ற வைராகிய உணர்வினுடைய சாதனையை ஒருபோதும் மறைய விட்டு விடாதீர்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை. சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவராகவும் ஆகுங்கள். சகிப்புத்தன்மை கொண்ட குழந்தைகள் தங்களின் சகிப்புத்தன்மையின் சக்தியினால் எவ்வளவு கடினமான சம்ஸ்காரம் குணம் கொண்டவர்களையும் மற்றும் எவ்வளவு கடினமான காரியத்தையும் குளிர்ச்சியாக அல்லது எளிதாக மாற்றிவிடுவார்கள். சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் நிதானமாகவும் ஆழமான அறிவு உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒருபொழுதும் பயப்பட மாட்டார்கள். விஷயத்தின் ஆழத்திற்கு சென்று வெற்றியை அடைவார்கள். நல்லது. ஓம் சாந்தி. எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா? கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம் கையில் சேருங்கள். தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா? கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம் கையில் சேருங்கள். எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே, கரம் கூப்பியே கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே? கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே, கரம் கூப்பியே கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே? மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே, என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே. மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே, என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே. இறைவனே, எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? நானிலமெல்லாம் நடக்கின்ற
யாத்திரை